தமிழகத்திலேயே முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. தூய விண்ணேற்பு அன்னை ஆலய அந்தோணியார் பொங்கல் விழா மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜல்லிக்கட்டினை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு விதிமுறைகள் குறித்த உறுதிமொழியினை கோட்டாட்சியர் முருகேசன் வாசிக்க மாடுபிடி வீரர்கள் அதனைத் தொடர்ந்து அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கினார்கள். அதற்கு முன்பாக வாடிவாசலிலிருந்து கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. திருச்சி, தஞ்சை, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட சுற்று வட்டாரங்களிலிருந்து 700 காளைகள் பங்கேற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்களும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த மாடுபிடி வீரர்கள் 10 சுற்றுகளாக பங்கேற்று காளைகளை அடக்க முயற்சித்து வருகின்றனர். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு இருசக்கர மோட்டார் வாகனமான பல்சர் வாகனம் வழங்க உள்ளதாக கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சேர், மிக்சி, ஃபேன், அண்டா, பீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கி வருகின்றனர். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த காளைகளுக்கும் இந்த பரிசுகள் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஏராளமாக ஈடுபட்டு வருகின்றனர். எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்கு தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நிகழ்வில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மருத்துவர் வை. முத்துராஜா மற்றும் அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் ஏராளமானோர் களத்தில் உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்துள்ளனர். இருபுறங்களிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்தும் பார்த்து ரசித்து கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் சிறப்புமிக்க இந்த ஏற்பாட்டினை கமிட்டியினர் ஏற்பாடு செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.